தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலில் இருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், எப்படி நடைபெற்றது இந்த மோதல்? அது எப்படி படுகொலையில் முடிந்தது? அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல இன்டீரியர் உள்புற கிராமமான திசைன்மலை அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த திசைன்மலை பகுதி பக்கத்துல அதாவது முற்றிலும் சுற்றி வந்து கிராமப்புற பகுதிகள் அடங்கிய ஒரு பகுதி இது. இதுல வந்து அப்புவிலை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த அப்புவிலையில கக்கன் நகர் அப்படிங்கிற பகுதியில ஒரு சுடலைமார சுவாமி கோயில் கொடைவிழா வந்து நடந்துட்டு இருக்குது. நேற்று வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கடந்த ஒரு வாரமாக அதுக்குண்டான ஆயத்த பணிகள் செய்யப்பட்டு நேற்று கொடைவிழா நடைபெற்று இருந்தது. கொடைவிழா நடைபெற்று இருந்த நேரத்துல ஏற்கனவே இந்த பகுதியை சார்ந்த 2 குடும்பத்தினருக்கு வந்து சொத்து தகராறு இருந்துட்டு இருந்தது, அதாவது நிலத்தகராறு இருந்துட்டு இருந்தது. இந்நிலையில இந்த குடும்பத்தினர் இருவரும் ஒரே நேரத்தில் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. இதுல வந்து அந்த குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட மோதல்ல 35 வயதான மதிராஜா அப்படிங்கிறவரும் மதியழகன் 40 வயதான மதியழகன் ஆகியோரும் வந்து வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. ஏற்கனவே இவங்களுக்கும் இவங்க உறவினர்கள் பையங்களான பருண், ராஜ்குமார், விபின் ஆகிய 3 பேர் மேலேயும் அதாவது அந்த 3 பேருக்கு இவங்களுக்கு இடையில வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கு. இதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேற்று இந்த கோயில் கொடையில வச்சு இவங்க 3 பேரை சேர்ந்து அண்ணன் தம்பியான மதிராஜாவையும் மதியழகனையும் வெட்டி கொண்டுறாங்க. வெட்டி கொல்லப்பட்ட நிலையில இங்க வந்து கடும் பதற்றம் நிலவி வருது. தற்போது அந்த இறந்தவர்களோட உடல் வந்து நாங்குநேரி அரசு மருத்துவமனைக்கு வந்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்குது. இந்த வழக்கையில வந்து அதாவது இந்த கொலையில ஈடுபட்ட பருண், ராஜ்குமார், விபின் ஆகியோரை வந்து தற்போது போலீசார் தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் வந்து அந்த கோயில்ல வந்து இருந்துட்டு இருந்த நிலையில அவங்க முன்னால 2 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டது இங்க வந்து கடும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்குது. மாவட்ட நிர்வாகம் மட்டுமல்லாது மாவட்ட காவல்துறையும் தற்போது இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவக்குமார்.